வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ரிஷபராசிக்காரர்கள் திமிர் பிடித்தவர்கள், ரொம்ப அகங்காரமாக இருப்பாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ரிஷபராசிக்காரர்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல. அவங்க தைரியமானவர்கள், உண்மையை உரைக்க சொல்பவர்கள், பூஜா போட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ரிஷபராசிக்காரர்களை அனுசரித்து அவர்களிடம் உண்மையாக நடந்து கொண்டால் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் ரிஷபராசிக்காரர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன் திமிர் பிடிச்சவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி, ரிஷபம் என்றால் காளை, நந்தி சிவபெருமானின் வாகனம். அந்த காளை உலகத்தில் யாருக்கும் அடங்காது, சிவபெருமானை தவிர. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அருகம்புல் மாலை, அருகம்புல் பிள்ளையாருக்கும் போடுவாங்க, நந்திக்கும் போடுவாங்க. பில்வேலை வச்சு அர்ச்சனை பண்ணி அவர் காதில் பேசுவாங்க. என்னுடைய குறைகளை காதில் சொன்னால் அவர் சிவபெருமான் பாதத்தில் நம்முடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி நமக்கு நன்மைகளை வழங்க, நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க அருள் புரிவாங்க. ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்களும் பெண்களும், பெண்கள் இப்போது பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக பெண்கள் அடிமை இல்லை. பெண்களை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஆனால் ஆணுக்கு நிகரான எல்லா விஷயங்களிலும் சரிசமமாக நடக்க வேண்டும் என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள்லாம் வரும். சிகரெட்டு பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் ஒரு கலாச்சாரம். கேட்டால் அவங்க தான் செய்யணுமா, நான் தான் செய்யணுமா அப்படின்றது. இன்னொன்று, வீட்டில் சமையலே செய்கிறதில்ல பெண்கள், அப்படியும் ஒரு குற்றச்சாட்டில் ஓடிக்குது. இவனு எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு அதுலேயே வாழ்க்கையை கடத்துறது. இது பொதுவாக இது போன்ற நிகழ்வுகள் எல்லா ராசியிலும் இருக்குது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து கொண்டு முக்கியமானவர்கள் இவர்கள் என்று நினைத்தால் நிச்சயம் பிரச்சனைகள் வராது. இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பராபவ வருடம், சித்திரை மாதம், பூர நட்சத்திரம், ஏகாதசி திதி, சித்த யோகம் என்று ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சுக்கிரன் 7ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வராது, நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தடங்கல்கள், பிரச்சனைகள், விவாகரத்து போன்ற சூழல்கள், பஞ்சாயத்துகள் போன்றவை நடந்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகக்கூடிய, சமாதானமாகக்கூடிய நேரம் இது. பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மீது வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போது 2ஆம் வீட்டில் குரு பகவான், குரு தனஸ்தானத்தில், அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து பயிற்சியாகி இன்று புதன் விரயஸ்தானத்திற்கு வந்துள்ளார். 12ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் புதனோடு சேர்ந்து உள்ளார்கள். 11ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் நிலம், வீடு, பூமி போன்றவை வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு கலத்திரகாரகன் செவ்வாய், அவரே விரையாதிபதி, சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். கலத்திரஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலில் வெற்றி பெறுவார்கள். அரசாங்கத்தில் நல்ல அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைகள் சில பேர்கள் முயற்சி செஞ்சால் அது ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை எப்பொழுதும் வழிபட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். அதற்காகத்தான் கோயிலில் நவகிரகம் இருக்கு. உங்கள் ராசிக்கு கலத்திரகாரகன் ரிஷபராசினியர்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் செவ்வாய் பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம், முழு தோரம்பருப்பு, நவதானியங்களில் ஒன்றான முழு தோரம்பருப்பு, அதை கொஞ்சம் பாத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள். பூமி சம்பந்தமான நன்மைகள் உண்டாகும். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வழக்குகள் வெற்றி பெறும், எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். உடலில் உள்ள சரீர நோய்கள் விலகும். செவ்வாய் இரத்தத்துக்கு உண்டான கிரகம். செவ்வாய் சகோதர ஸ்தானம். உங்கள் ராசிக்கு செவ்வாய் கலத்திரகாரகன், மனைவி ஸ்தானத்திற்கும் உங்கள் ராசிக்கு அது அந்த பாவத்திற்குரியவராக வருகிறார். இதற்குண்டான முருகப்பெருமானை வழிபடுவது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா செய்வினை தோஷங்கள், கெட்டது எல்லாமே விலகும். அடுத்து 2 மாதம், அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஒரு குரு பயிற்சி, அதாவது ஜூன் 2 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இதுவரையும் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சில பேர்களுக்கு எங்களுக்கு நன்மையே செய்யலை சார், கடன் தான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எங்களுக்கு ப்ரீத்திங்கே விட முடியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை, பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை, லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை, இது பொற்காலம் என்று சொல்லலாம். ரிஷபராசி நேயர்கள், இந்த அடுத்து வரக்கூடிய 7.5 சனிக்கு தேவையான பண செல்வங்களை கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார், வீடு வாகனங்களை கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். கெட்டவர்கள் எல்லா ராசியிலும் இருப்பார்கள், அது ரிஷபராசியிலும் இருப்பார்கள், எல்லா ராசியிலும் இருப்பார்கள். லக்னங்கள் வேறுபட்டால் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக அமையாவிட்டால், பாதகமாக அமைந்திருந்தால் சில சிக்கல்கள் வரும். அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொதுவாக அப்படி திமிரு பிடிச்சவங்க என்று சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தூக்கிவிடக்கூடிய குணம் உள்ளவர்கள். கணவன் மனைவி வாழ்க்கையில் மனைவி புகழ தெரிந்து கொள்பவன் புத்திசாலி, கணவனை அன்பாக பார்த்து கொள்பவர் அதிபுத்திசாலி. இந்த 2 இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை தூக்கி போட்டுட்டு கணவன் முக்கியமானவர், மனைவி முக்கியமானவர், மரியாதைக்குரியவர்கள் இருவரும் என்று ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட்டால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் தன்வந்திரி பெருமாள், ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது, தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது, மருந்தீஸ்வரர் திருவான்மியூர், சென்னையில் திருவான்மியூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மருந்தீஸ்வரர், அவரை வழிபட்டால் வில்வைகளை கொண்டு சம்பங்கி மாலையால் அவர்களை அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல தோஷம் நீங்கும், நன்மைகள் உண்டாகும். ரிஷபராசி காத்திருங்கள், வெற்றிகள் உண்டாகும். நன்றி, வணக்கம், வாழ்க.